ஸோ வணக்கம் மக்கள். இனி நம்ம இந்தியா ஸ்காட்லாண்ட் மேட்ச் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இது செகண்ட் மேட்ச் நம்மளுது. நல்லாவே கேம் போகும்னு நினைக்கிறேன். ஸோ இப்போ நம்ம பவுலிங்கு, அவங்க பேட்டிங்கு, யார் வின் ஆகிறான்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பேட்டிங் இறங்கிட்டாங்க. பவுலர் இறங்க போகிற நேரம் அது. சும்மா இறங்கவாரு பாருங்க. ரைட் ஹேண்ட் சைடில் இப்போ லெஃப்ட் ஹேண்ட் பவுலர் எடுத்தோடனே கேட்சு போடுங்க. செம்ம கேட்சு, நல்ல கேட்சு. ஆனால் ரீப்ளேலாம் வேணாம். அம்பையர் கை தூக்கிட்டேன் ஆல்ரெடி, கவனிக்கலை. ஸோ இப்போ மேப் ஃபீல்டிங்லாம் இருக்குது நிறையா. ஸோ செட்டிங் பண்ணியாச்சு. இப்போ நம்ம அடுத்ததுக்கு போகலாம். ஓகே, செகண்ட் பால் நல்லாவே அடிக்கிறாரு. நல்ல ஒரு கேட்சு. ஃபீல்டர் நல்லா செட் பண்ணியிருக்காங்க. நான் தான் செட் பண்ணேன். ஓகே ஓகே, பவுலர் கைக்கே கொடுக்குறியாடா, நல்லவன்டா நீ. ஓ, ஃபஸ்ட் ஓவர் தேர்ட் பால் நல்லாவே அடிச்சிருக்காங்க. ஃபோர் போகுமா? இல்லை போல். ஒரு ரன் சிங்கிள் போட்டாங்க. சிங்கிள் தானே ஓடினாங்க. நம்மளாம் இப்போ போவோம் பாருங்க. என்ன நம்ம தான் ஆடி முடிச்சிட்டோமே. ஓகே, திரும்ப அதே இடத்துல அடித்து அதே இடத்துல பால் கொடுத்துருக்காரு. ஓகே, திரும்ப ஒரு ஃபீல்டிங் ஃபிட்டிங்கை பண்ணிவிடலாம். ஓகே, நிறைய ஃபீல்டிங் ஃபிட்டிங் பண்ணுவோம், அப்போ தான் அவனுங்க அவுட் ஆவானுங்க. 69க்கு 1-1. 69 தளபதி படம். அடுத்து ஜனநாயகன் எப்போ ரிலீஸு, அதுக்கு தான் வெயிட்டிங். தளபதி லாஸ்ட்டு படம். அதே ஸ்கோரே இந்தியா அடிச்சிருக்காங்க. பரவாயில்ல, அவுட்டு கண்டிப்பாக அவுட்டு. வாங்க ஸ்க்ரீன் ப்ளே பார்க்கலாம், படம் பார்க்கலாம் வாங்க. ஏதோ ஒரு படத்தில் வரும், ஆனால் என்ன படம் தான் தெரில. நல்லா பட்டிருக்கு, நல்லாவே பட்டிருக்கு. நீ அடித்த ஓகே, ஆனால் அது பட்டது நல்லா பட்டிருக்கே, என்ன பண்ணுறது? அதை சீக்கிரம் முடிங்கய்யா. யோ, எவ்வளோ நான் தாண்டா அதை பார்த்துக்கினே இருக்குது. அவுட்டு கூட அம்பையரு. கேட்சு, சூப்பர், நல்லா ஆடுறான். தம்பி, ஒன்றே அவுட் ஆகிட்டு போகிறேன்டா. 2க்கு 1, சரி 1க்கு 2 அடித்தான் பாருங்க. புட்றா, இல்லை செவுடு பார்த்துக்கலாம். 2 ரன் போகிறாங்கடா. சீன் எடுத்து போடுறா. ஐயோ, 2 ரன் போயிட்டானுங்கடா. சே, என்னத்துக்கு 2க்கு 2 இருக்கணும், 3க்கு 2ன்னு இருக்குது. ஸ்கோர் 3/2. திரும்ப 2 ரன் ஓடுறாங்க. அவுட்டா? சே, நாட் அவுட்டு. என்ன பண்ணுறது? தலையெழுத்து. அடுத்து யார் வரா? இறங்குறா? வாவ், கிளியராக எட்ஜி அடிப்பான் பாருங்க. தூக்கி விடுவான். நம்ம அவுட் பண்ணிடலான்னு பார்த்தா 4 போதுரா. ஐயோ, போயிடுச்சுரா. சொல்லுறா, ஃபஸ்ட்டு 4 அவங்களது. ஆனால் நாங்கள் என்றைக்குமே 6-4 தாச்சுமே. எங்களுக்கு தாண்ட முடியாதுடா அவங்களால. நீங்கள் வாங்கடா பார்த்துடலாம். நீங்களா நானான்ட்டு அடித்தான் பாருங்க. ஐயோ, திரும்ப 4. இடம் சரியில்லை, ஃபீல்டில் மாத்திரம் ஃபஸ்ட்டு அந்த இடத்துக்கு. ஓகே, ரீப்ளே வேண்டாம். ஆனால் ஃபீல்டரு அங்கே ஒருத்தன் போங்க, இங்கே ஒருத்தன் வாங்க, நல்லா ஆடுங்க. கடைசி மூச்சு இருக்கிற வரையும் போராடுங்கள். ஃபீல்டிங் செட்டிங்ஸ் நடந்து முடிஞ்சிச்சு. இப்போ நம்ம அடுத்த இதுக்குள்ளே போகிறோம். லாபால் இன் செகண்ட் ஓவர் அடித்தான் பாருங்க. ஐயோ, 6ஆ? அவுட்டுன்னு நினச்சேன், 6 போச்சு.
6ன்னு நினச்சா அவுட்டு போகுது. என்னங்க லாஜிக் இது? 19/2 என்னந்துரும். நம்ம தான் ரொம்ப அதிகம் அவுட் ஆகிருக்கோம். ஸோ மஞ்சள் கலரு பச்சை கலர்னு சொல்லிட்டு பால்லாம் வருது, அதெல்லாம் வேணாம். ஸோ அடுத்த பவுலர் வந்து பால் போட போகிறாரு. யார் பேசுங்களா? ஆடு ஓகே போடுறா பால அட்ரா. பின்னாடி அடிக்கிறான். கொஞ்சம் ஸ்பீடாக தான் தூக்கி போடண்டா. நீ தூக்கி போடுறத பார்த்தா எனக்கு தூக்கம் வந்துட மாட்டேங்கடா. நல்லா போடு பால. திரும்ப வர்றா. என்ன பின்னாடி அடிக்கிறான்? ஐயோ திரும்ப 2 ரன் எடுக்கிறான். பார்க்கலாம், விடக்கூடாது. இன்னொரு ஷாட். வர்றா தம்பி, 6 அவுட் ஆகும் பாரு. இப்போ மிஸ் ஆயிடுச்சு. ரொம்ப அதிகமாக மிஸ் ஆகுது. 23 வந்துட்டாங்க அவங்க. 3வது ஓவர் போட்டுன்னுக்கோம். ஐயோ கால் வச்சு தடுக்க வேண்டியதாண்டா. ஏன்டா விட்ட? சரி விடு, நீ பவுலரு, நேரிஸ்ட் கேப்டன், அவர்கிட்ட நான் பேசிக்கிறேன். நான் தானே. ஐயோ 6 ஐயோ 6 அடிச்சிட்டான். அவனுக்கு இப்போ தான் ஒரு வழியாக ஒரு 6 அடிச்சிருக்கானுங்க. நம்ம தான் ஃபஸ்ட்டு பாலே 6 தான். அடுத்த பால். ஸோ 6 அடிச்சிட்டான். இதுக்கு முன்னாடி நம்ம அடிக்க விடக்கூடாது. இப்போ தான் சொல்லி வாய்மூடுறான், அதுக்கிட்டே திரும்ப அடிக்கிறான் போகிற. நல்ல வாயோ நம்மளுது. ஏன்டா ரீஃபிலாமல் போட்டுச்சா அடிக்கிங்க. 34க்கு 2 69. அவங்க அடிக்க முடியாது, நான் சொல்கிறேன். அப்படி அடிச்சுட்டா என் பேர் ஐஜே அவர் இல்லை. அடுத்த பால். ஓகே தோட்டு விட்ருக்காரு. நல்ல வேலை. ஃபோன் லைட் ஹேங் ஆகுது. ஓகே 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 இப்போ கரெக்ட் ஆயிடுச்சு. அடுத்த பால். ஓகே அடிச்சிட்டான், பிடிச்சிட்டான், அடிச்சிட்டான், பிடிச்சிட்டான். ஓகே அடுத்தது. அர்ரா தம்பி. ஐயோ அடிச்சிட்டானே. சும்மா பேச்சு தாண்டா அர்ரா தம்பின்னு சொன்னேன், அதுக்காக அடிப்பியாடா? 2 6 அடிச்சிட்டியாடா? சப்படா பேச்சுக்கா. ஓகே போடுறா அட்ரா. ஓகேடா சூப்பர்ரா. இந்த மாதிரி குத்தா நல்லா இருக்குண்டா. கை குடுறா அப்படியே. நீ போட்டு ஒரு பிரயோஜனமே இல்லை. அங்கே 6 பறக்க விட்றான்டா. கேட்ச் பிடிக்க வேண்டியதாண்டா. ஓடு விட்றானே. ஓ மை காட் ஹெல்ப் மீ. என்ன பண்ணுறது இவனுங்க இதெல்லாம் வச்சுக்கிட்டு ஒன்றும் பண்ண முடியாது. ஜெயிக்கிறதே கஷ்டமாட்டிக்கே. சொன்ன மாதிரி பேரை மாற்றிக்க மாட்டிக்கே. ஆஹா போல்டு, பயங்கரமான 8 விக்கெட். சரி போல்டு. ட்ரிக்கு வருமா? சூப்பர். ஆடா 45க்கு 3. 45 தாண்டா. நான் 69 அடிச்சிருக்கேன்டா. நீ முடிஞ்ச 69 தொட்டு பாடுறா. நீ தொட்ட அவ்வளோதான். வாவ் அடிக்கிறானே. என்னங்க போட்டு விளாசுன்னு சொல்லிட்டு விளாசுறா. என்ன பண்ணுறது இவனை? அவுட் பண்ணுங்க சார் அவனை. எப்படியாவது அவுட் பண்ணி அவனை. இதுக்குன்னா போட்ட பாலையாவது போறியா? ஐயோ இவன் அடிக்கிறானே. போடுறா, வேடிக்கை பார்க்குற. அப்போ நம்ம கிரிக்கெட் ஆடும்போது என்னென்ன நடந்திருக்கும். ஐயோ ஆஹா கேட்ச் 6.
6 போயிடுச்சு. 4ஆ? ஓகே 4 தான் போயிருக்கு. இப்போ இது ரிப்பீட்டாக தான் போகுது. ஓகே 6 அச்சர்லாம் எதுக்குங்க. இப்போ பாருங்கள் அடுத்த பாலை. இப்போ பாடுறா பாலை போட மின்னல் வேக பாலை. சுத்தம். கேட்சா? அவுட்டுங்க. அவுட்டு. என்ன ஒரு ஆனந்தம். செம்ம கேட்ச். ஓகே சூப்பராக ஆடி இருக்கும். நல்லா ஆடி இருக்கும். பாராட்டுங்க அவனை. அடுத்த பாலும் அதே மாதிரியே போடுறா நல்லவனே. ஆஹா ஏறா எருங்கடா. எடுத்தானுங்க. இன்னும் 2 பாலில் 14 ரன்னு. வாய்ப்பு இல்லை. நீ 6 வருஷா கூட வாய்ப்பு இல்லை. ஏன்னா இப்போ ஒரே ஒரு பால் தான் இருக்குது. இருந்தப்போ நாங்கள் தான் வின். என் பேர் இப்போ ஈஸியாக தான். இல்லை இந்தியா வின். 11 runs வின். எப்படி நாங்கள் யார்? இந்தியா சாரு. ஸோ நல்லா ஆடி இருக்கும். இந்த மேட்சும் நம்ம ஜெயிச்சிட்டோம். போன மேட்சுமே ஜெயிச்சிட்டோம். தோற்ற மேட்சை போடுவோமா? இப்போ அவார்டு கொடுக்கப்படுது. ஓகே இப்போ நம்ம ஜெயிச்சிட்டோம். இந்தியா வின். ஸோ ஒரு நெக்ஸ்ட்டு வீடியோவில் சந்திக்கலாம். அது வரைக்கும் பை பை டாட்டா சிஎம் மக்களே. சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். அடுத்த ஃப்ரைடே வீடியோ வரும்.